மத கலவரத்திற்கு கொடியேற்றமா? அயோத்தியை அடுத்து மதுரா காசியை குறிவைக்கிறது RSS. அயோத்தியில் பாபர் மசூதியை இடித்து ராமன் கோவில் கட்டப்பட்டு விட்டது. RSSின் அடுத்த குறி மதுரா காசியில் உள்ள மசூதிகள் மீது என்று RSS தலைவர் மோகன் பகவத் இலைமறை காய்மறையாக குறிப்பிட்டுள்ளார். நிதி பகிர்வுக்கான தன்னாட்சி பெற்ற அமைப்பில் அடிப்படை கட்டமைப்பு மாற்றம் தேவை. நியாயமான நிதி பகிர்வே உண்மையான கூட்டாட்சி தத்துவம் என தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் சார்பில் நடைபெறும் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் நிகழ் கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியலில் 12வது ஆவணமாக ஆதாரை தேர்தல் ஆணையம் ஏற்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசியல் போட்டிக்கான தளமாக நீதிமன்றத்தை பயன்படுத்த வேண்டாம் என பாஜகவுக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது, எனவே தமிழ்நாட்டின் வாக்கு திருட்டை அரங்கேற்ற விடமாட்டோம் என்று நெல்லையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் மேனாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் பேசியுள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் இயற்கை சீற்றம், மழை வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி 366 பேர் பலி. ஒன்றிய அரசு கொண்டு வரவுள்ள புதிய GST வரி விதிப்பு மாற்றங்களை பெரு நிறுவனங்களுக்கு மட்டுமே லாபத்தை ஏற்படுத்தும் என்றும் மாநில அரசுகளின் வருவாயை மேலும் குறைக்கும் என்றும் கேரள நிதியமைச்சர் KN பாலகோபால் தெரிவித்துள்ளார். மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு என்ற தலைப்பில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் கட்டுரை இடம்பெற்றுள்ளது. இதோ பெரியாரில் பெரியார் என்ற உரையிலிருந்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு மாணவ மாணவிகள் பதிலளித்து தக்க பரிசுகளை பெறலாம்.